வியூவர்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு பணியாரம் ரெசிபி எப்படி ரெடி பண்ணாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பணியாரத்துக்கு மாவு பேட்டர் ரெடி பண்ணுறக்காக 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி அளந்து எடுத்துக்கலாம். ஒரு டம்ளரில் அளந்து எடுத்துட்டு மேலால் குவியலாக உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஊறணும். ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறின அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு நேந்திரம் பழத்தை எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நேந்திரம் பழம் சாப்பிட்றதுனால இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாகும். வெயிட் குறைவாக இருக்கிற குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆகும். வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பணியாரத்துக்கு மாவு பேட்டர் ரெடி ஆயாச்சு. ஆப்ப சோடா சேர்க்குற விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஃபைனாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அடுப்பில் பணியாரக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை நம்ம எல்லா குழிகளிலும் மாவு நிரப்பியாச்சு. பணியாரம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பணியார மாவு 2-3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். மாவு டைம் எடுக்க பணியாரம் நல்லா சூப்பராக வரும். பணியாரம் எல்லாம் வெந்து ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி ஒரு குச்சி எதனோ கத்தி எதனோ வச்சு குத்தி பார்த்தோம்னா வெந்துருந்துச்சுன்னா ஒட்டாமல் வரும். பணியாரம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரையில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்ல சத்தான ரெசிபி கூட. அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.